சாலை ஓரத்தில் பாதி எரிந்த நிலையில் சடலமாக கிடந்த இளம்பெண். சிசிடிவி காட்சிகளை அலசி ஆராய்ந்தும் சிக்காத கொலையாளி. போலீசில் சிக்கக்கூடாது என்பதற்காக பைக்கில் வந்து சென்ற காதலனை அலேக்காக தூக்கிய காவல்துறையினர். கண்ணிமைக்காமல் பார்த்து ரசித்த காதலியை பெட்ரோல் ஊற்றி துடிக்க துடிக்க எரித்து கொலை செய்தது ஏன்? நடந்தது என்ன? சித்ரதுர்கா பகுதியில ஒரு இளம் பெண்ணோட சடலம் எரிஞ்ச நிலையில கிடக்கிறதா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் வந்திருக்கு. உடனடியா ஸ்பாட்டுக்கு போன காவலர்கள் பாதி எரிஞ்சும் எரியாமலும் கடந்த அந்த பெண்ணுடைய சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கி இருக்காங்க. மொத கட்டமா அந்த சாலை ஓரத்துல இருந்த எல்லா சிசிடிவி கேமராக்களையும் செக் பண்ணியிருக்காங்க. சித்ரதுர்கா வழியா போன எல்லா பைக்குகளையும் நோட் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரே ஒரு பைக்ல மட்டும் போகும்போது ஒரு இளைஞரும் ஒரு இளம் பெண்ணும் 2 பேரா போயிருக்காங்க. ஆனா திரும்பி வரும்போது அந்த இளைஞர் மட்டும் பைக்ல வந்திருக்கிறத பதிவாகி இருந்துச்சு. ஒருவேளை அந்த பொண்ணு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிருக்கலாம், அதனால அந்த இளைஞர் தனியா வந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சு போலீஸ் அதை கண்டுக்காம விட்டுட்டாங்க. ஆனா அதே இளைஞர் சம்பவம் நடந்த நாள்ல இருந்து தொடர்ந்து அந்த சாலை வழியா அடிக்கடி வர்றதும் போறதுமா இருந்திருக்காரு. எதுக்காக இந்த இளைஞர் அடிக்கடி போறாரு? ஒருவேளை அந்த இளைஞர் வேலை பார்க்கிற இடம் அந்த பகுதியில இருக்குதா, இல்ல அந்த இளைஞருடைய வீடு அங்க இருக்குதான்னு போலீசாருக்கு பல சந்தேகங்கள் வந்திருக்குது. அது வரைக்கும் அந்த இளைஞருடைய பைக் நம்பரை நோட் பண்ணாத போலீஸ் அடுத்துதான் அந்த இளைஞரோட பைக் நம்பரையே நோட் பண்ணியிருக்காங்க. அதுல பைக் கர்நாடக மாநிலம் சித்ரதுர்கா பக்கத்துல கோவர்ஹட்டி கிராமத்தை சேர்ந்த இளைஞர் சேத்தனோடதுன்னு தெரிய வந்திருக்கு. அதுக்கு பிறகு அந்த இளைஞருடைய வீட்டுக்கு போய் விசாரணைக்கு கூப்பிட்டு இருக்காங்க போலீஸ். சார், என்ன எதுக்கு விசாரணைக்கு கூப்பிடுறீங்க? நானே கேன்சரால பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட்ல இருக்கேன்னு சொல்லி எகிர்ன இளைஞரோட முகமே காட்டி கொடுத்துடுச்சு. இளம்பெண் மரணத்துக்கும் அந்த இளைஞருக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறத. அதை அடுத்து அந்த இளைஞர்கிட்ட ஸ்பெஷல் விசாரணை நடந்தது. அப்பதான் எரிஞ்சு கடந்த பொண்ணு யாரு, அந்த பொண்ணுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம், இப்படி எல்லா உண்மையுமே வெளியே வந்துச்சு. 19 வயசான வர்ஷிதாவுக்கு கோவர்ஹட்டி கிராமம்தான் சொந்த ஊரு. இவங்க சித்ரதுர்காவில் உள்ள கவர்மெண்ட் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் BA படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. காலேஜ் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுக்கிட்டு இருந்த வர்ஷிதா வார விடுமுறைக்கு வீட்டுக்கு வந்துட்டு போறது வழக்கம். இதுக்கு நடுவுல அதே கிராமத்தை சேர்ந்த சேத்தனுக்கும் வர்ஷிதாவுக்கும் இடையில பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் கொஞ்ச நாள்லயே லவ்வா மாறி கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல 2 பேரும் காதலிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அடிக்கடி மீட்டிங், அவுட்டிங், டேட்டிங்னு போய் 2 பேரும் தங்களுடைய காதலை வளர்த்துக்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு சில சமயங்கள்ல வெளியூருக்கு போயிருக்கும் போது 2 பேருமே எல்லை மீறி பழகுனதாவும் சொல்லப்படுது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல வர்ஷிதாவோட லவ் குறைஞ்சுக்கிட்டே வந்திருக்கு. தினமும் சேத்தன் கிட்ட மணிக்கணக்குல பேசிக்கிட்டு இருந்த வர்ஷிதா கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு நிமிட கணக்குல பேசி இருக்காங்க. அப்புறம் அதுவும் குறைஞ்சு என்னங்கிற ரேஞ்சுக்கு மாறி இருக்கு. அதுக்கு காரணம் சேத்தனுக்கு கேன்சர் இருக்கிற விஷயம் தெரிய வந்ததுதான். சேத்தனுக்கு லவ் பண்ண 1 வருஷத்துல கடுமையான உடல் பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. மருத்துவ பரிசோதனையில சேத்தனுக்கு கேன்சர் இருக்குங்கிறது உறுதியாச்சு. சேத்தனுக்கு எப்போ கேன்சர் தெரிய வந்துச்சோ அதுக்கு பிறகு சேத்தனோட பேசுறதையே வர்ஷிதா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதோட வேற ஒரு இளைஞரை லவ் பண்ணிக்கிட்டு இருந்ததாவும் சொல்லப்படுது. ஏன் இப்படி மாறிட்ட, என்ன ஆச்சுன்னு சேத்தன் கேட்டப்போ, எனக்கு ஒன்ன பிடிக்கல, நாம லவ்வ பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லி இருக்காங்க வர்ஷிதா. இத கேட்ட சேத்தனுக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் சார சாரையா கொட்டி இருக்கு. என்னால லவ்வ விட முடியாது, நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு எவ்வளவோ போராடி இருக்காரு. ஆனா வர்ஷிதா தன்னுடைய முடிவை மாத்திக்கவே இல்லை. காதலை முறிச்சே ஆகணும்னு தீர்மானம் பண்ண வர்ஷிதா சேத்தன் கூட பண்ண சாட், 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ், இப்படி எல்லாத்தையும் டெலீட்டும் பண்ணிட்டாங்க. ஒரு கட்டத்துல ஆத்திரமடைஞ்ச சேத்தன், எனக்கு கிடைக்காத நீ வேற யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு காதலி வர்ஷிதாவை கொலை செய்ய முடிவு பண்ணியிருக்காரு. இதுக்கு நடுவுல வர்ஷிதா
வார விடுமுறைக்காக ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு கிளம்பி இருக்காங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட சேத்தன் வர்ஷிதாவுக்கு போன் பண்ணி நேர்ல பேசணும், இந்த தடவை மட்டும் வா, அதுக்கப்புறம் உன்னை நான் தொந்தரவே பண்ண மாட்டேன்னு சொல்லி இருக்காரு. சேத்தனை நம்பி வர்ஷிதாவும் போயிருக்காங்க. நேர்ல மீட் பண்ண ரெண்டு பேரும் மாறி மாறி வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருக்காங்க. வர்ஷிதாவை ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு போய் கழுத்தை நெரிச்சு துடிக்க துடிக்க கொன்னு இருக்கான் சேத்தன். அதோட விடாம பைக்ல இருந்த பெட்ரோலை பிடிச்சிட்டு வந்து ஈவு இறக்கமே இல்லாம காதலி வர்ஷிதா மேல ஊத்தி எரிச்சிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகியிருக்கான். மொத்த உண்மையையும் சேத்தன் ஒண்ணு விடாம வாக்குமூலத்துல சொன்னதை வச்சு அவன் மேல மர்டர் கேஸ் ஃபைல் பண்ணி அவனை சிறையில அடைச்சிட்டாங்க.